பேராண்டி எடே பேராண்டி எடே நேற்று ஒரு சினிமா படம் எல்லாம் பார்த்தேன் நான். ரொம்ப நல்ல படமாயிருந்தடா. உனக்கு தெரியும் தானே பாட்டிக்கு சினிமா பார்க்கறது அவ்வளவு பிடிக்காதண்டு. அந்த படமடா இலங்கை ஆக்களின் கதையண்டு விளம்பரம் போட்டானவள் பார்த்தன். நல்லா தான் கிடக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி தான் படத்தோட பேரடா. டூரிஸ்ட் ஃபேமிலி. எனக்கு இந்த இங்கிலீஷ் பொக்க வாய் வருது இல்ல பாத்தியோ. யாழ்ப்பாணத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிற ஒரு சிறிய குடும்பம் அங்க படுகிற பாடுகள், எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளையும் நவச்சுவையாக ஈழத்தமிழர் படுகிற பாட்டை உணவு பூர்வமா சொல்லி இருக்கிறவடா பேராண்டி. இந்தியாக்காரர் நல்லா தான் எடுத்திருக்கிறான். படத்தில் ஒரு சுட்டி பையன் தருவான். நீ அந்த சின்ன நிலை இருந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு வந்ததடா. அதை பார்க்க அவன் பேர் ஜீவந்தடா. அவனை பார்க்க எனக்கு உண்ட நினைப்புத்தான் வந்தது பேராண்டி. பலமையா யாழ்ப்பாணத்து தமிழண்டு எங்கட பேச்சு வழக்க மோசமா காட்டுற தமிழ் சினிமாவில யாழ்ப்பாணத்து பேச்சு மொழிய சேர்க்கை இல்லாம பேசியிருப்பது பாராட்ட வேண்டிய விடியம் தானடா. எல்லாம் புளையா கதைக்கிறவங்க ஆனா யாழ்ப்பாண தமிழ் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல நல்லா செய்து இருக்கிறாங்களடா. இவ்வளவுக்கும் அந்த படத்தோட இயக்குனர் ஜீவந்து வெறும் 25 வயது பொடியன் இல்லோடா. என்றதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் விசாரிச்சல்லே போட்டேன். பள்ளிக்கூட லீவு நாளிலே அப்பாவை கேட்டு அந்த படத்தை பாரடா பேராண்டி கொப்பனண்டா கேளுடா. இப்படி பாட்டி சொன்னவ ஆச்சி சொன்னவ ஒருக்கா கொண்டே காட்டண்டு கேள். பார் பார். உன்ற மாமாவின் மகன் ஏஎல் சோதனையில 3 ஆமடா. யாழ்ப்பாண மாவட்டத்துல முதல் ரேங்கா என்று கொம்மா சொன்னான். உன்ன நினைக்கத்தான் தனக்கு பயமாயிருக்கண்டு ஒருவேளை நீ நல்ல ரிசல்ட் எடுக்காட்டி என்ன செய்யறதும் பயப்பட்டாளடா கொம்மா. ஏண்டா படிக்கிற இல்லையா நீ? விளையாட்டு கூடிய எனக்கு இதுகளை நீ ஒன்று தலைக்குள்ளே ஏத்தாதேடா பேராண்டி. அவள் சொல்லி போட்டு இருக்கட்டு. நல்லா படிக்க வேணும் நினைச்சா படிச்சா படிப்பு ஏறாதடா. ரெண்டு நினைச்சு படிக்க கூடாதடா. படிக்கிறத விளங்கி படிக்கணும் பேராண்டி. அப்படி விளங்கி படிச்சத மீள பயிற்சி செய்து பார்க்கணும்டா பேராண்டி. இதுதானடா உண்மை இல்லையா?